வணக்கம். தமிழில் மிக அழகான சொற்கள் சில உள்ளன. அதில் ஒன்றுதான் கடவுள். கடவுள்னா கடந்து செல்வது, உள்ளே இருப்பதுங்கிற பொருளை குறிப்பது. கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்டால் நமக்குள்ளே இருக்காருன்னு சொல்லுவோம் இல்லையா? அதேபோல் வேறு சில மரபுகளில் பார்த்திங்கன்னா இறைவன்கிற சொல்லையும் பயன்படுத்துவாங்க. இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படின்ட்டு. நான் அந்த இறைவன்கிற சொல்லுக்கான பொருளை பார்த்தோம்னா அது அரசன், தலைவன் அப்படிங்கிற கோணத்தில் தான் பலரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அந்த இறைஞ்சுதல் அப்படிங்கிற கோணத்தில் தான் பார்க்குறேன். இந்த ரெண்டுமே அழகான சொற்கள். அதே சமயம் இந்த இரண்டையினுடைய மூலத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும். அதாவது முன்னரே சொன்னது போல் தமிழ் மரபு, இந்திய மரபு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கடவுளுங்கிற வார்த்தையை தான் அதிகம் பயன்படுத்தும். இறைவன்கிறத பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அது நமக்குள்ளே இருப்பது, நம்மை அறிவதுங்கிற கோணத்தில் தான் இந்திய மரபு, கீழை மரபு முன்வைக்குது. மாறாக மேலை மரபு பார்த்திங்கன்னா கடவுளை ஒரு தந்தை போல கருதுது. அவர் நமக்கு வெளியே இருப்பவர். நாம் அவரை சொல்ல கேட்டு நடந்தோம்னா நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அவருக்கு அருகில் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது அவர் தந்தையை போன்றவர், நம்மளை விட வயதில் பெரியவர் அப்படிலாம் சொல்லப்படுது. குறைந்தது எல்லாருமே சொல்லும் 3 முக்கியமான குணங்கள் கடவுளுக்கு பார்த்திங்கன்னா ஆம்னிபொட்டன்ட், அவர் எல்லா சக்தியும் இருக்கும். அப்புறம் ஆம்னிசன்ட், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆம்னி ப்ரெசன்ஸ், எல்லா இடத்துலையும் இருப்பார். அது எங்கே வேணாலும் இருப்பார். எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லா சக்திகளும் கொண்டவர். இந்த 3 குணங்களும் கடவுளுக்கு சொல்லப்படுது. அப்போது இறைவன், நம்முடைய தந்தை என்பவர் அதெல்லாம் கொண்டவர் அப்படின்னா அவர் சொல்வதை கேட்டு நடக்கணும். நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பாட்ட கேட்போம் இல்லையா? அதுதான் இறைஞ்சுதல். அவர் காது கொடுத்து கேட்கலன்னா திருப்பியும் கேட்கணும். ஏன் கேட்கல? அவர் பிஸியாக இருக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது வம்பு வாங்கியிருக்கலாம், எது வேணுமானாலும் இருக்கலாம். அவருக்கு காது கேட்கும் வரைக்கும் நம்ம கத்தணும், இறைஞ்சணும். அதுதான் வேறு சில மரபுகள் முன்வைக்கும் ஒரு பார்வை. அதன் அடிப்படையில் இந்த 2 வார்த்தைகளுமே ரொம்ப முக்கியமானவை. கடவுள்ங்கிற சொல்லும் சரி, இறைவன்கிற சொல்லுமே சரி. இப்போ இறைவன்கிற சொல்லை அதிகம் பயன்படுத்துவது பார்த்திங்கன்னா மேலை மரபுகள், முன்னே சொன்னதால் கிறித்துவம், யூதம், இஸ்லாம் போன்ற மரபுகள். ரொம்ப அழகான வார்த்தை அவங்க அதை பயன்படுத்துறது. ஏன்னா இறைஞ்சுதல் அப்படிங்கும்போது நம்முடைய தந்தையிடம் நம்ம கேட்கணும். நம்ம தந்தையிடம் கேட்கணும் அப்படிங்கும்போது அவர் தந்தை எங்கே இருப்பார்? அவர் தான் எல்லா இடத்துலையும் இருப்பார். எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லா சக்தியும் கொண்டவர் இல்லையா? அப்போ எங்கே வேண்டுமானாலும் கேட்கலாம் இல்லையா? இந்த இடத்துல தான் போய் கேட்கணும்னு கிடையாது. ஆஃபீஸில் தான் இருப்பார்னு தெரிஞ்சால் ஆஃபீஸில் போய் கேட்கலாம். இப்போ கோவிலில் தான் இறைவன் இருப்பார்னு தெரிஞ்சால் கோவிலில் போய் கேட்கலாம். ஆனால் அவர் தான் ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிசன்ட் அண்ட் 3வதாக ஆம்னிப்ரெசன்ஸ். 3மே இருக்குது அவருக்கு. அப்போ அவர் எங்கே வேணுமேனாலும் கேட்கலாம் இல்லையா? எங்கே வேணுமேனாலும் அவர்கிட்ட பேசலாம் இல்லையா? அதன் அடிப்படையில் தான் அந்த இறைவன்கிற சொல் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அவங்க இறைவனுக்கு ஒரு உருவத்தை தரலை. பேர் வேணால் வச்சிருக்கலாம் இல்லையா? பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். வேறு எந்த உருவமும் கிடையாது. பிதானாலே நம்மளுக்கு ஒரு உருவம் வந்துடுது. ஒரு வயதானவன், தாடி வைத்த ஒரு கண்டிப்பான தந்தைங்கிறது. இப்போ இஸ்லாமை பார்த்தா அந்த உருவத்தை கூட அவங்க முன்வைப்பது கிடையாது. ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டோம்னா அதை நம்முடைய மனம் இறுகி பிடிச்சிக்கும். அது தந்தையாக இருக்கட்டும், ஒரு தலைவனாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லோரிடமும் அன்பு இருக்குது, காதல் இருக்குது. அந்த காதலை கொட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வடிவம் தேவை. நம்முடைய குழந்தைன்னா ஈஸியாக அன்பை காட்ட முடியும். நம்முடைய மனைவி, காதலின்னா காதலை காட்ட முடியும். ஒரு வடிவம் தேவை.
அப்ப இன்னொரு மனிதர் அந்த உருவம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வடிவம் தான். தண்ணிய ஏந்தி கொண்டு போறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும் இல்லையா? அந்த பாத்திரம்ங்கிறது ஒரு வடிவத்த தருது தண்ணிய எடுத்துட்டு போறதுக்கு. அவ்வளவுதான். அதைப்போல நம்ம அன்பை வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய குழந்தைகள், நம்முடைய காதலை வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய காதலி, மனைவி போன்றவர்கள் ஒரு பாத்திரம் அவ்வளவுதான். இங்கே கவனிக்க வேண்டியது நம்மிடம் இருந்து வரும் எனர்ஜி அதுதான். அந்த மனிதர்கள் முக்கியம் கிடையாது. நம்மிடம் இருக்கும் அன்பை எல்லாம் கொட்டிட்டோம் அப்படின்னா, அப்புறம் பிறகு அந்த குழந்தைக்கு என்ன பயன்? அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவையா? யோசிச்சு பாருங்க. நம்மிடம் இருக்கும் காதலை எல்லாம் வெளிப்படுத்திட்டோம்னா, அதன் பிறகு அந்த காதலி தேவையா? அவங்க வீண் சுமை தான் உண்மைய சொல்லப்போனா. சரிதானே? ஏன்னா, தாகம் தீர்கிற வரைக்கும் நீங்க குடத்துல தண்ணி எடுத்துட்டு போலாம். தாகம் தீர்ந்துருச்சு, இதுக்கு மேல தண்ணியே தேவையில்ல. நீ எதுக்கு குடத்த சுமந்துக்கிட்டு போகணும்? அப்போ இது அடிப்படையில கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம அந்த உருவம்ங்கிறது ஒரு பாத்திரம். அது நமக்குள்ள இருக்கிற வெளியில கொட்டுறதுக்கான ஒரு வழி அவ்வளவுதான். ஆனா, நாம என்ன பண்றோம்னா, தண்ணிய விட்டுட்டு பாத்திரத்த இறுக்கி பிடிச்சுக்கிறோம். அழகான பெண், அன்பான குழந்தை, அறிவான குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைய விரும்புவது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குறிப்பிட்ட காரணத்துக்காக தான். அவன் ரொம்ப நல்ல பையன். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா படிப்பான். ரொம்ப அமைதியானவன். இல்லையா? ஏதோ ஒரு காரணத்த வச்சு தான் நம்ம அன்பு செலுத்துறோம். அதைப்போல காதல் இது எல்லாமே வந்து ஒரு காரணத்தோட தான் இருக்கு. காதல் என்பது பின்னாடி காமம் தான் அதன் இருப்பது. அத வந்து காதல்ங்கிற பேக்கேஜ் பண்ணி நம்ம குடுக்குறோம். இப்ப கவனிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மால முழுமையாக யாரும் ஒரு ஒரு மனிதரிடம் அன்பு செலுத்த முடியாது. நம்ம பல குழந்தைகள் வேணும். ஏன்னா, நம்ம சின்ன குழந்தையில நம்மளுக்கு பிடித்த ஒரு குழந்தை டீனேஜ்லயும் வயதான பிறகும் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. உண்மையில் நமக்கு பல்வேறு நபர்கள் வேணும் காதலிக்கவும் கூட. ஏன்னா, அன்பை செலுத்துவது அது காதல்ங்கிறது வேறு விதமான அன்பு தான். ஆனா, அதில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. நம்ம அதனால தான் வந்து ஆன்மீகத்த பொறுத்தவரைக்கும் இறைவனுக்கு அவங்க ஒரு வடிவமே தரல. நீங்க ஏன் இறைவன இப்படி நினைக்கலாம், அப்படியும் நினைக்கலாம். ஏன் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கணும்? ஏன் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறோம்? ஏன் கட்டுப்படுத்தணும்? நம்மளுக்கு ஒரு வடிவம் கொடுத்தா ஈஸியாக இருக்கும். இப்போ ஐடி நிறுவனத்தில வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க கூட தான் தொடர்பு கொள்ள வேண்டியது இருக்கும். அவங்க எல்லாருமே கொஞ்சம் பேசத் தொடங்குனதுக்கப்புறம் சொல்லுவாங்க. உன்னோட அதாவது இப்போ நெறைய வசதிகள் இருக்கு. முதல்லலாம் நேர்ல பேசுவது கஷ்டம். ஒரு முகத்த கூட பார்க்க முடியாது இல்லையா? அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, "உன் ஃபேஸு பார்த்தா நல்லாருக்கும்" அப்படிம்பாங்க. "உன் முகம் தெரியணும்." ஏன்னா முகத்தையும், அந்த குரலையும் அவங்க பொருத்திட்டாங்கன்னா, இந்த முகத்தில் இருக்கும் நபர் தான் இந்த குரலோட பேசுறார் அப்படிங்கும்போது கற்பனை செய்வதற்கு எளிதாக இருக்கும். நம்ம எல்லோருமே அதை விரும்புவோம். கடவுள் சொல்றார் அப்படின்னா, கடவுள் என்ன மாரி சொல்றாரு? அவர் எப்படி இருப்பாரு? அவர் குரல் எப்படி இருக்குங்கிற ஒரு வடிவம் கிடைச்சா நம்மளுக்கு கற்பனை செய்வது எளிதாக இருக்கும். யோசிச்சு பார்த்தா அதன் அடிப்படையில தான் நம்ம வந்து அரசியல்வாதிகள், நடிகர்கள் எல்லாத்தையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கடவுளுக்கு ஒரு வடிவம் கிடையாது, உருவம் கிடையாது. ஆனா அவர்களுக்கு ஒரு வடிவம் இருக்கு, உருவம் இருக்கு. இப்ப இதெல்லாம் புரிஞ்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேலை மரபினர் வந்து கடவுளுக்கு ஒரு வடிவம் தரலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கீழை மரபினர் யோசிச்சு பாருங்க. அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்றாங்க? கிருஷ்ணரா வேஷம் போட்டு சினிமால நடிச்சுக்கிட்டு, அத வச்சே ஓட்டு வாங்கி முதலமைச்சரா வந்துர்றாங்க. இன்னைக்கு ரொம்பவும் எளிது இந்தியாவில் இன்னொரு பிரதமர் ஆகணும் அப்படின்னா. இப்ப இருந்தே ஒருவர வந்து கிருஷ்ணர் வேஷம் போட வச்சோம்னா 30, 40 வருஷத்துல அவர் தான் வந்து இந்தியாவின் ஒரு இதுவரைக்கும் வரலாறு காணாத ஒரு பெரிய சக்கரவர்த்தியா இருப்பாரு. அப்படிதான் நம்முடைய மனநிலை இருக்கு. எவ்வளோ ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அந்த உருவத்த வச்சு எப்படி ஏமாத்துறாங்க, நாம எவ்வளோ ஏமாந்து போய்க்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த சொற்கள் கடவுள், இறைவன் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வடிவத்தையும் சுட்டுவதே கிடையாது. இல்லையா? கடவுள் தன்மைக்கு அது என்பது ஒரு உணர்வு அது. அதனால தான் நான் கடவுள் எனும் சொல்லும்போது அகங்காரத்தில சொல்லல யாரும். நான் தான் கடவுள் அப்படின்ட்டு. அந்த உணர்வு நிலையில சொல்றாங்க. நான் என்று உணரும்போது எனக்கு அகங்காரம் கிடையாது. ஒரு செடி
வளருது, மலருது அப்படிங்கும்போது அது பாருங்க. அது ஒரு பரவச நிலை அது. அது தன்னை உணர்ந்தபடியே இருக்கும் எப்பவுமே. அதுக்கு அகங்காரம் கிடையாது. அகங்காரம் கிடையாதுன்னா, அதற்கு ஒரு அகங்காரம் இருக்கு. அந்த அகங்காரம் இருப்பதனால தான் அதைக் கொண்டு தனக்குன்னு ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி, தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி அதை பராமரிக்க முடியுது. அந்த கோணத்தில் அகங்காரம் வேணும். ஆனா, அந்த அகங்காரத்தை மையமாக வைத்து நான் இப்படி தான் வாழ்வேன். இதுதான் சரியான வாழ்க்கை. இதுதான் ஒரு லட்சிய மரம் அப்படின்னுலாம் அது சொல்வது கிடையாது. அதெல்லாம் தேவையற்றது. அது நம்முடைய வாழ்க்கையை திரிபடைய வைத்து விடும். அது நம்முடைய வாழ்க்கையை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நாம் உருவத்துக்கு அதீத முக்கியத்துவம் தர்றோம் இன்னைக்கு. இப்போ அதனால தான் நான் வேறு விதமான புரிதலை முன்வைக்க பார்க்குறேன். குரலுக்கு முக்கியத்துவம் தர பார்க்குறேன். ஏன்னா, அந்த குரலை கேட்கும்போது நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இதை கற்பனை செஞ்சுக்கலாம். அந்த குரலில் ஒரு அறிவுபூர்வமான புரிதலும் இருக்கும், ஒரு ஆறுதலும் இருக்கும், அமைதி இருக்கும், ஒரு சீற்றம் இருக்கும், கோபம் இருக்கும், ஒரு ஏக்கம், எரிச்சல் எல்லாமே கலந்து இருக்கும். அதை ஒவ்வொன்றையும் உங்களால் உணர முடியும். ஒரு நதி அப்படியே நம்மளை ஊடுருவி செல்வது போல, இல்லை காற்று நம்மளை பட்டு அப்படியே தொட்டு செல்வது போல நீங்கள் அப்படியே அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன உணர்றீங்கிறது உங்களுக்கு மட்டுமே உரித்தது. ஏன்னா உங்களுடைய மனதில் அங்கே இங்கேயும் ஏற்ற இறக்கங்கள், பள்ளங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா? அப்போ இந்த வார்த்தைகள் அப்படியே தொட்டு செல்லும்போது சில வார்த்தைகள் டக்குன்னு மனசில் பதியும், சில வார்த்தைகள் பதியாது. சிலது காயப்படுத்தலாம், சிலது உறுத்தும், சிலது நிறுத்தி சிந்திக்க வைக்கலாம். என்ன வேண்டுமென்றாலும் நிகழலாம். அப்போது உணர்வை நீங்கள் உணர்றீங்க. அப்போது என்ன அர்த்தம்? அதை உணரும்போது உண்மையாக நீங்கள் உணரும்போது நீங்கள் யாருங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்கவே இருக்காது. அது ஒரு தியான உணர்வு. அதை நான் முதல்லேருந்தே நான் சொல்கிறேன். இந்த காணொளிகளை நீங்கள் ஒரு ஞானமாகவும் அணுக முடியும். அப்போது அந்த உணர்வு நிலையில் என்ன உருவம் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அந்த உணர்வு நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும்? இப்போ அந்த உணர்வை வெளிப்படுத்த முடியுமா? இந்த படத்தில் இருப்பது போல தான் வெளிப்படுத்த முடியும். ஏதாவது ஒரு வடிவம் கொடுக்கணும், உருவம் கொடுக்கணும். அதை ஏன் ஒரு மனித உருவத்தில் வரைய வேண்டும்? இப்படி ஒரு வண்ணங்களாக, வடிவங்களாக, அதுதானே கலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கலைக்கும் மதத்துக்கும் எவ்வளோ நெருக்கமான தொடர்பு கவனிச்சிங்க இல்லையா? ஆனால் கலைங்கிறது பொதுவாக கவனித்து பார்த்தீங்கன்னா, மனதில் இருக்கும் குழப்பங்கள் போன்றவற்றை தான் வெளிப்படுத்த விரும்புகிறோம். அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு புது ஐடியா கிடைக்கும். அது எல்லாத்தையும் அதாவது மனம் அமைதியாக இருக்கிறத வெளிப்படுத்துறதுங்கிறது மதம் அப்படின்னா, மனதில் இருக்கும் ஊசலாட்டங்களை வெளிப்படுத்துவது கலை. அதனால தான் இன்றைய நவீன கலை மிக சிக்கலானதாக இருக்குது. மனதுக்கு ஆறுதல் தருவதாக இல்லை, இதம் தருவதாக இல்லை. ஏன்னா இன்றைக்கு மனம் ஒரு பதட்டத்தில், ஊசலாட்டத்தில் இருக்கிறது தான் இயல்புங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து என்ன, இது என்ன, அது என்னன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஓட 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 நடுவில் அப்படியே சிலதை கலைங்கிற பேரில் படைச்சிட்றோம். உண்மையில் கலைங்கிறது நம்மளை உட்காந்து ஆழ்ந்து கவனிக்க வைக்கணும். அதனால தான் எல்லா பண்பாடுகள், மரபுகள்லையும் பார்த்தீங்கன்னா கோவில்கள் இருக்கும், தியானம் செய்வதற்கான இடங்கள், வழிபாட்டு தலங்கள் போன்றவை இருக்கும். அங்கே நடக்கும்போது என்ன நிகழுது? நம்முடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழுது. இப்படியே பேசிக்கிட்டே, நடந்துக்கிட்டே, சாப்பிட்டுக்கிட்டே, தூங்கிக்கிட்டே இருக்கோம். அந்த இடத்துக்கு போகும்போது கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும். நம்முடைய இயல்பான வாழ்க்கை மனநிலை மாறுது. அப்போது அங்கே கலை பொருட்கள் இருக்கும்போது அந்த கலையையும் நாம் கவனிக்க தொடங்குவோம். அந்த கவனிக்க கவனிக்க நம்மை அறியாமல் நம்முடைய மனம் ஒரு ஒழுங்குக்கு வர துவங்கும். இப்போ இதை கீழே மரபுகள், குறிப்பாக இந்திய மரபு சிற்பங்கள், ஓவியங்களை காட்டிலும் சிற்பங்களை நம்ம அதிகம் முன்வைத்தோம் போன்றவற்றை கொண்டு அந்த ஒழுங்கை கொண்டு வர பார்த்தது. ஆனால் முன்பே சொன்னது போல் மனித மனம் என்பது அந்த பிம்பங்களின் மீது ஈர்ப்பு கொள்வது. அது பிடிச்சிருச்சு. எனக்கு இந்த சொல்ல ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. அது நம்ம அம்மா போல் இருக்கலாம், சின்ன வயசில் நம்ம பார்த்த காதலி போல் இருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது ஏன் அந்த சிலை நம்மளுக்கு பிடிக்குது. இல்லை அதில் ஒரு சாமுத்திரிகா லட்சணத்தோட
ஒரு மனித உடலின் ஒழுங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு உடலை நம்ம ரசிக்க தொடங்கிட்டோம் அப்படின்னா அந்த உடலை வந்து நம்ம சுற்றி தேடத் தொடங்குவோம், இல்லை நம்மிடம் அந்த உடலை வெளிக்கொணர பார்ப்போம். இப்போ இப்படி தான் நம்ம மாட்டிக்கிறோம். இப்போ வந்து மேலை நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்று அந்த உடலியலான ஒரு வாழ்க்கை கலாச்சாரத்தில் மாட்டிக்கிட்டன இல்லையா? அழகு பொருட்கள் அதெல்லாம் எவ்வளவு நிறைய வியாபாரமாகுது, அழகுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தர்றோம். என்ன காரணம் அப்படின்னா அவர்களுடைய கலையே வந்து உடலை மையமாக கொண்டது. அதாவது மதம் வந்து உடலை முன்வைக்கவில்லை, ஆனால் கலை வந்து உடலை முன்வைத்தது. கிரேக்க சிற்பங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உடலை முன்வைத்தன. இப்போ மதம் வந்து உடலை மறுத்தது. ஏன்னா காமத்துக்கு மேல் இருக்கும் ஒரு பயமும் அதற்கு காரணம். ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது, காமம் மட்டும் காரணம் கிடையாது. உடலின் மீது நமக்கு இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு இருக்குது. நம்ம எதை கவனிக்கிறோமோ அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த ஈர்ப்பு கூடிக்கிட்டே போகும், அதுலேருந்து நம்மளால் விலகவே முடியாது. இப்போ இன்னைக்கு எல்லா விதமாகவும் நம்ம உடலை பகுத்து பிரித்து பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ உண்மையில் நாம் ஒரு விதமான மரமான மனநிலைக்கு செல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன். உடலை கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது உடலை உணரணும். ரசிப்பதை காட்டிலும், அதை வலிமையை போற்றுவதை காட்டிலும் தனி மனிதர்கள் உடலை உணரணும். அதற்கு என்ன தேவையோ அதை கவனிக்கணும். அதை விட்டுட்டு உடலை போற்றிக்கிட்டு உடலை ரசிச்சுக்கிட்டு அதை போஷித்து கொண்டு கொண்டாடி கொண்டு இருப்பதனால் பெரிய பயன் கிடையாது. ஏன்னா அதெல்லாமே தற்காலிக நிலை தான். எவ்வளோ நாள் பண்ண முடியும்? காசு இருக்கிற வரைக்கும், வயசு இருக்கிற வரைக்கும், அழகு இருக்கிற வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்றாவது உடல் தொய்ந்து போகும். அப்போது அந்த கொண்டாட்டமெல்லாம் ஏமாற்றமாக மாறும். இதை நன்றாக மேலை மரபு புரிந்தறிஞ்சது. ஆனால் அந்த மரபுக்கும் அறிவியலுக்கும் எதிரேயான போராட்டத்தில் வந்து அந்த மரபை எதிர்க்கணும், மதத்தை எதிர்க்கணுங்கிறதுக்காகவே அறிவியல், கலை போன்றவை மனித உடலை முன்வைக்க தொடங்கின மேலை மரபுகளில். இப்போது அதனாலேயே அது வந்து அதுக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு. அதிலிருந்து மீட்டெடுக்கும் திறன் மேலை மதங்களுக்கே இல்லை. ஏன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதான் அந்த ஒரு தத்துவ கோணத்திலேயே அதை அணுகி மனித உடலை மறுக்குது முழுமையாக. இன்னொரு கோணத்தில் மனித உடல்தான் லௌகீகத்துக்கு அடிப்படை. அதுதான் அறுதியான உண்மை. அதை முன்வைத்து உலகியல், அறிவியல் போன்றவை தலை தூக்கி வரும்போது வெறும் தத்துவத்தை கொண்டு மதத்தால் ஒன்றும் செய்ய முடியல, அதை எதிர்கொள்ள முடியல. இப்போது இந்த நேரத்தில் தான் வந்து இப்போது கீழை மரபுகள் பெரிதும் உதவியாக இருக்கும். ஏன்னா கீழை மரபுகளில் அத்வைதம் போன்ற மரபுகள் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் பிரஜையை முன்வைக்குது. அது வந்து உடலை பற்றி பேசுகிறதே கிடையாது, மனதை பற்றி பேசுவதே கிடையாது. அப்போ நல்லது கெட்டது, தந்தை அவர் சொல்படி கேட்டு நடப்பதுங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. அது முற்றிலுமாக அர்த்தமே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், ஒரு நாடே கிடையாதுங்கும்போது நாட்டுக்கு யார் பிரதமர், என்ன சட்டம், யார் சொல்கிறத கேட்கணும், அந்த மாதிரியான பார்வை அத்வைதம் முன்வைக்கிறது. மாறாக பௌத்தம் வந்து உடலில் தான் உண்மை, ஆமாம், ஆன்மாங்கிறது கிடையாது. அப்போ உடலை கவனி, உடலில் என்ன இருக்குது அப்படின்னு அவசரப்படாத, ஓடாத, ஆசைப்படாத, அங்கே இங்கேயும் அலையாதன்னு சொல்லி உடலை கவனிக்க வைக்குது. ஸோ இப்போ இந்த இரண்டுமே நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நன்றாக நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும். இன்றைக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மேலை மரபு வந்து உளவியல், நரம்பியல் போன்ற அறிவியல் துறை மூலமாக இன்னும் நுட்பமாக புரிஞ்சிருக்கு. அது உடலை வந்து வெறுமன துதிபாட மட்டும் செய்யலை, உடலை நுட்பமாக அறிந்து கொள்ளவும் செஞ்சுருக்கு. அதை போலவே கீழே மரபுகள் வந்து உடலை வெறுமன கண்ணை மூடிட்டு மறுக்கலை, உடலை வந்து நன்கு அறிந்து கொண்டிருக்கு. அதே போல் மனதையும் அறிந்து கொண்டிருக்கு நுட்பமாக, மனம் எப்படி செயல்படும் எல்லாம். அதனால தான் உடலை முன்வைக்காத கீழே மரபு கடவுளுக்கு உடலை வந்து ஒரு உருவமாக தந்தது. இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கலாம்.
ஏன்னா எளிய மக்களுக்கு உடல் தான் அவங்களுக்கு அடிப்படை வாழ்க்கைக்கு. ஆனால் இன்று உடல் எந்த கோணத்தில் பயன்படுத்தப்படுதுன்னு நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் இன்றைய காலகட்டத்துக்கு, இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுது? நாம் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா நாம் யாருமே இன்று கீழே மரபு முன்வைக்கும் வாழ்க்கை முறையை வாழ்வது கிடையாது. மேலை மரபு முன்வைக்கும் வாழ்க்கை முறையும் வாழுவது கிடையாது. நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தேர்ந்தெடுக்கிறோம். அதையும் நம்ம தெளிவாக தேர்ந்தெடுப்பது கிடையாது. ஏதோ கைக்கு கிடைச்சதை அப்படியே வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை விட்டு இந்த நுட்பங்களை கவனியுங்க. இதெல்லாம் எல்லாத்துலேயுமே கவனிக்கலாம். இப்போ தமிழ் எழுத்துலேயும் இந்த நுட்பம் இருக்குது. ஆனால் அதில் ஒரு அழகு இருக்குது இல்லையா? அப்போ ஒவ்வொன்றிலையும் நம்ம கவனிக்க அந்த அழகை கவனிக்க ஒழுங்கை கவனிக்க அந்த கடவுள் தன்மையை, இறைத்தன்மையை உணர முடியும். உண்மையில் அதுதான் கடவுள் தன்மைன்னு சொல்லலாம். அந்த ஒழுங்கு தான். ஏன்னா ஒழுங்கை கவனிக்கும்போது நமக்குள் பதற்றம் குறையும், பயம் குறையும், தெளிவு கூடும். அப்போது நாம் மண்ணில் உறுதியாக நிலைத்து நிற்போம். அவ்வளவுதான். அதை தருவது தான் கடவுள். ஏன்னா பொதுவாக நாம் எப்போவுமே எதையாவது கனவு கண்டுட்டு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை இரண்டையும் தூக்கி எரிஞ்சிக்கிட்டு யதார்த்த உலகில் இயல்பில் கண்ணுக்கு என்னாடி என்ன இருக்கோ அதை கவனிக்கிறது. அது அசிங்கமாக இருக்கா, மனசுக்கு பிடிக்கலையா, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அதை ஃபஸ்ட்டு கவனிக்க கற்றுக்கணும். அதை கவனிக்க கற்றுக்கிட்டோம்னா அதில் இருக்கிற நுட்பங்களை கவனிக்க தொடங்குவோம். அதுங்க நுட்பங்களை கவனிக்க தொடங்கும்னா நம்ம வாழ்க்கையை ரசிக்க தொடங்குவோம். வாழ்க்கையை ரசிக்க தொடங்கிட்டோம்னா வாழத் தொடங்கிட்டோம்னு பொருள். இப்போ அதை எங்கிருந்து தொடங்குவது, எப்படி தொடங்குவது? அந்த தனி மனிதர் தான் கற்றுக்கணும். அதை கற்றுத்தருவதற்கு தான் மதம். கோவிலுக்கு போய் தீபாராதனை காட்டுறதும் போது மட்டும்தான் சாமி கும்பிடுவேங்கிறது முட்டாள்தனம். அந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கிறோம்? அந்த இருளில் திடீர்னு அந்த ஒளி தெரியும் போது தெரியும் அந்த தரிசனம். அதுதான் முக்கியம், அந்த கவனிக்க வேண்டிய நுட்பம். இப்போ அதை போல் நம்ம தெரியாமல் இருந்து திடீர்னு பளிர்னு ஒரு வெளிச்சத்தில் நமக்கு தெரிய வருதுன்னா அது அந்த கடவுள் தரிசனத்துக்கு ஒப்பானது. அது புரிஞ்சிச்சுன்னா நம்ம கோவிலுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ அதே போல் தான் இந்த அழகு பாருங்கள், இந்த டிசைனு இதெல்லாமே கவனிங்க. இது எல்லா இடத்துலையுமே இருக்குமே. இப்போ இதெல்லாம் தான் நம்ம கவனிக்கணும். இப்போ நான் ஏற்கனவே வேறு காணொலிகள் சொல்லியிருக்கேன். இப்போ மேலை நாடுகளில் அவர்கள் சின்ன குழந்தைகளெல்லாம் ஓவிய கண்காட்சி போன்றவற்றுக்கெல்லாம் கூட்டு போவாங்க. என்ன காரணம்னா இதெல்லாம் கவனித்தா தான் அந்த குழந்தைகள் மனதில் அந்த ஒழுங்கு கூடும். இதெல்லாம் கவனிக்க நாம் சொல்லி கொடுக்கணும் உண்மையில். இதில் என்ன மாதிரி வர்ணம் இருக்குது, எப்படி அந்த கோடுகள் எங்கேருந்து தொடங்கி என்ன முடியுது, குழந்தைங்க இதை கவனித்தா குழந்தைகளாலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் அதை கவனிக்கும் போது அவங்க மனம் அமைதியாகும். புரியுது இல்லையா? அந்த மனம் இயங்கிக் கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த மனம் இந்த சட்டத்துக்குள்ளேயே இயங்கும். இதை நாம் தான் கற்றுக் கொடுக்கணும். இதை கற்றுக் கொடுத்துட்டோம்னா குழந்தைக்கு தியானம் கற்றுக் கொடுத்தது போல். அது முதல்ல நாம் கற்றுக்கணும் இல்லையா? ஸோ இப்படி வாழ்க்கையில் அழகான விஷயங்கள், ரம்மியமான விஷயங்கள், எளிய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது காலம் காலமாக மரபு, பாரம்பரியம்னு பல்வேறு வடிவங்களில் நமக்கு தரப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது சொற்களாக, கலையாக, வண்ணங்களாக, வடிவங்களாக, காட்சிகளாக பல்வேறு விதங்களில் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டியது நாம தான். இப்போது அதன் அடிப்படையில் தான் சொல்லுவேன், இறைவனுக்கு உருவம் இருக்கா இல்லையான்னு சண்டை போடுறதில், விவாதிப்பதில் எந்த பயனுமே இல்லை. யோசிச்சு பாருங்கள். அப்பாவுக்கு மீசை இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் அப்பாவுக்கு மீசை கிடையாது, உங்கள் அப்பாவுக்கு மீசை இருக்கலாம், இன்னொருத்தர் தாடி வச்சுருக்கலாம். இல்லை அப்பானா மீசை இருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அப்பானா மீசை இருந்தே ஆகணும்னு ஒருத்தருக்கு தீர்மானம் போட முடியுமா? அப்பாவாக இருப்பது என்பது வேறு, அப்பாவுக்கு தாடி இருக்கா மீசை இருக்கா என்பது வேறு. அதை போல தான் கடவுளாக இருப்பது என்பது வேறு, இறைவனை உணர்வது என்பது வேறு. இறைவனுக்கு உருவம் இருக்கா இல்லையா, இருந்தால்
இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வேறு. இப்படியோ நம்மளுக்கு நேரம் இருக்குது. அதாவது பசிச்சிச்சு அப்படின்னா என்ன சட்னி என்ன குழம்புன்னு பார்த்துட்டு இருக்க மாட்டோம். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவோம். கிடைச்சதை சாப்பிடுவோம் இல்லையா? இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு ஆன்மீகம் பேசுகிறதுக்கு நேரம் இருக்குது. எதை பற்றி வேணாலும் பேசலாம். பசியும் கிடையாது, போரும் கிடையாது, வாழ்க்கையும் போர் அடிக்குது. என்ன பண்ணுறது? ஏதாவது வேணும் பேசுறதுக்கு சுவாரஸ்யமாக. அதனால் இறைவனுக்கு உருவம் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். அதனால் என்ன மாற்றம் நடக்க போகுதுன்னு நம்ம வாழ்க்கையில்? ஆமாங்க, இறைவனுக்கு உருவம் இருக்குது. CERNல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐநா சபையில் தீர்மானம் போட்டாங்க. செவ்வாய் கிரகத்தில் ஆதாரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் இறைவனின் உருவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் பொம்மையை காட்டினோம்னா ஏற்றுக்குவோமா? உடனே அது எப்படி இது அப்படின்னு ஆரம்பிப்போம். என்ன பிரச்சனைனா தான் நம்ம அப்பாவுக்கு மீசை இருக்கான்னா கடைசியில் நம்ம அப்பா மாதிரி எல்லா அப்பாவும் இருக்கணுங்கிறது தான் நம்முடைய விருப்பம். அதே போல் நாம் இறைவனை எப்படி இருக்கணும்னு நாம் விரும்புகிறோமோ அதே மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறோம். அப்பாவுனா தனி மனிதர் முடிவு பண்ண முடியும், யோசிக்க முடியும். இறைவனை தனி மனிதர் முடிவு பண்ண முடியாது. அதனால சாதி மதம்னு கூட்டம் சேர்த்துக்கிறோம். இறைவன் இப்படி தான் இருக்கணும், கிரீடம் வச்சுக்கிட்டு இப்படி கையில் செங்கோலை பிடிச்சிக்கிட்டு நிற்கணும் அப்படிங்கிறோம். ஸோ இதை நாம் தான் கவனிக்கணும். இந்த உணர்வை எல்லோருமே உணர முடியும், எப்போது வேண்டுமானாலும் உணர முடியும். அப்படி பார்த்தா நாமளும் ஆம்னி ப்ரெசண்ட்டு, ஆம்னி பொட்டன்ட்டு, ஆம்னிசன்ட்டு. நம்ம இந்த நேரம் என்ன உணர்கிறோங்கிறத யார் தடுக்க முடியும், தடை செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும்? நாம் உணர்வது தானே அது. அதில் நாம் முழுமையாக இருக்கோமா? அவ்வளவுதான். இந்த நேரம் நாம் முழுமையாக இருந்தால் போதும். ஏன்னா இந்த கணம் நாம் யாரோ, இறுதி வரை அதுவே நாம். இந்த கணம் நாம் எல்லாவற்றையும் உணர்ந்து இறைவனைப் போல இருந்தோம் அப்படின்னா எல்லா கணமும் நம்மால் இருக்க முடியும். அதுதான் அசையாது இருந்து நானே கடவுள் என அறிந்திருன்னு இயேசு சொல்லியிருக்காரு. அதை உணர வேண்டியது நாம தான், கடவுள் கிடையாது. மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.